நாம் எதையாவது அவரை கேட்டால் எது வேணாலும் அவருடைய விருப்பத்தின்படி கேட்டோம்னா அவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்போம். ஏன் நிறைய நேரத்துல ஜெபத்துக்கு பதில் வரல, உங்களுடைய ஜெபத்தை கத்து கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு நாம ஏன் புலம்புறோம் அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி எப்படி ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றது? தேவனுடைய சித்தத்தை நன்றா அறிந்தவர் இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவங்க வசனங்கள் சொல்றது 1 Corinthians 2 வசனங்களை வாசிச்சுன்னு சொன்னா வசனங்கள் சொல்றது பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். உங்க மேல ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் முழு தேவனுடைய இருதயத்தையும் அவருடைய விருப்பத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்க மேல இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய முழு விருப்பத்தையும் அவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து வச்சிருக்கிறார். அந்த ஆவியானவரோடு கூட நாம இணைஞ்சு ஜெபம் பண்ணோம்னா 10% நாம தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுகிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணும் போது நிச்சயம் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாரா? ரோமர் 8 26, 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாரா? தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணிடணும். ஆவியானவர் நமக்குள் இருந்து விண்ணப்பம் பண்ணார்னா, ஜெபம் பண்ணார்னா கண்டிப்பா 10% அவர் தேவ சித்தத்தின்படியே ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஜெபத்துக்கு ஃபெயிலியரே கிடையாது, தோல்வியே கிடையாது. இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியுள்ள ஜெப வீரர்களா மாறிடுவீங்க. சொல்லுங்க, ஜெப வீரர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து A to Z தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தேவனை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். வசனம் சொல்றது 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவனுக்கு ஆயத்தம் பண்ணினதை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சொல்ற உங்களுடைய ஜாதகம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்குது. கவனிங்க, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகம் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல மிகவும் கரிசனை உள்ளவரா, அக்கறை உள்ளவரா இருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுடைய சொந்த தாய் தகப்பனை காட்டிலும், உங்களை நேசிக்கிற நண்பர்களை காட்டிலும், உங்க எஜமாட்டிகளை காட்டிலும் அவர் உங்கள் மேல் அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறது கொஞ்சமா. எபேசியர் 3:20 சொல்லுவாங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரிய செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுகிறார். அப்போ உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவு, திட்டம், நோக்கம்
நல்ல ஆசீர்வாதம் உள்ள, வளம் உள்ள, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை, நீ எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் விருப்பப்படுறார். அப்ப அந்த விருப்பத்தை ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்துல வெளிப்படுத்தும் விரும்புறார். இல்லையா? உங்களுக்கு வச்சிருக்காரு தேவன் திட்டங்கள், நோக்கங்கள். ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க அதை விட்டுட்டீங்க. அதனால மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த வேண்டியது. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் கற்பனைக்கு எட்டாது. இல்லையா? எதுங்க தேவன் பேசுறது? இது தேவன் தான் பேசுறாரா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களால நம்பவே முடியாது. ஒரு பர்சன்டேஜ் அவர் சொல்றது உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிறத 1% கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்குன்னா அதுதான் தேவன் பேசுறது. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் பெருசா இருக்கிறதுனால அவருடைய விருப்பத்துக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறோம். பக்கத்தை கைப்பிடிச்சிருங்க. அவருடைய விருப்பம் விட்டுக் கொடுங்க. அவருடைய விருப்பத்துக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, காதல் சொல்லுங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, கத்து நிச்சயமா உங்களோட இருக்கியா, நீ இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் நீ கும்பிடுற தெய்வம் தான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. எப்போ நீங்க முழுக்க அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, சரிங்க, நான் தேவனுடைய விருப்பத்துக்கு எப்படி விட்டு கொடுக்கிறது? இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய விருப்பம் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களால என்ன முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயர்ந்தது. எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்க அவரோடு கூட இணையும் போது நீ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவரே கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். இல்லையா? அவரே முடிவாரு உங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிடுவா. அப்ப அவருடைய விருப்பத்துக்கு நாம் விட்டு கொடுக்கறது எப்படி அப்படின்னா, வசனம் சொல்லி பாருங்க, 1 அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டது, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்டது, உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் திட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய, இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய கண்களாலும் கண்டிராத ஒரு திட்டம். சொல்றது மோசம் இருக்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களின் நடுவிலே நான் செய்வேன். யாத்திராக 34:10 அவர் சொல்றாரு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெருசா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவங்களுக்கு அவ்வளவு பெரிய திட்டமும் நோக்கமும் பாலும் தேடும் ஓடுற அந்த தேசம் இருக்குமானால், தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் பெரியது. சொல்லுங்க, என்ன அவர் வச்சிருக்கிற திட்டம், நோக்கம், விருப்பம் பெரியது. அப்ப மனுஷனுடைய கண்களால் இதுவரையிலும் காணாத ஒரு திட்டம். விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு குறித்து சொல்றது பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படின்னு கூட சொல்ல மாட்டேறீங்க. யாருக்கும் சொல்றீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு தான் தேவன் சொல்றாங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்குது? அவ்வளவுதான். சத்தியமங்களத்தோட முடிச்சது. வந்தோம், சாப்பிடுறோம், போறோம், பிள்ளைய படிக்கணும். இது நம்முடைய நினைவு. ஏன்னா மோசை 80 வயசுல நினைச்சா தெரியுமா? நினைச்சா அவ்வளவுதான். கம்பத்து இல்லாம ஒரு லைஃப் குடும்பம் கிடைச்சிருச்சு. ஆடு பேய்க்கிறேன், ஒரு வேளை சாப்பிடுறேன்,
அழகா வீட்டுல வந்து குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் தேவன் மோசை கூட இடைப்படுறார். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. வந்துட்டீங்களா? ஆக்டிவேட் ஆயிட்டீங்களா? ஆபேட் சொல்லுங்க. அப்போ மனுஷனுடைய கற்பனையில கூட எட்ட முடியாத அளவுக்கு, அவன் இதுவரைக்கும் கடவுளையும் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை உங்க நினைச்சிருக்கு. இது நீங்க ரத்தத்துல நாடி நடந்து ஓடிட்டே இருக்கும் இல்லையா? கர்த்தர் எல்லாரும் வச்சிருக்கிற திட்டம் நோக்கம் இதுவரையிலும் எந்த மனுஷனுக்கு அது செய்யல. எனக்கு செய்யப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா செய்வார். உங்களுக்கு செய்யற மாதிரி அவருக்கு செய்ய மாட்டார், அவருக்கு செய்யற மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டார். இல்லையா? சுகம் பண்ணும் போது எப்படி சுகப்படுத்துறாரு? ஒருத்தரை எச்ச துப்பி சேத்த குழம்பி சுகப்படுத்துறாரு. ஒருத்தரை கை மேல கை வச்சு தலை மேல கை வச்சு சுகப்படுத்துறாரு. ஒருத்தரை வஸ்திரம் தொட்டு சுகமாகிறார். ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வித்தியாசமான திட்டங்களை வச்சிருப்பார். ஒவ்வொரு திட்டமும் அவருக்கு வந்து சூப்பர் நேச்சர். உங்களுக்கு வந்து அது சூப்பர் நேச்சர்லாம் இருக்கும், ஆனா அவருக்கு அது நேச்சர் இல்லையா? அப்போ தேவன் என்ன குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அது பெருசு. இதுவரைக்கும் நான் கற்பனை கூட செய்ய முடியல. எந்த மனுஷனுடைய கனவுலையும் கற்பனையிலையும் வராதது, எந்த மனுஷனுடைய இறுதியும் கற்பனை செய்ய முடியாதது, நினைச்சு பார்க்க முடியாதது. இப்படி என்ன பண்ணணும்னா அவருடைய விருப்பத்தோட உங்களுடைய விருப்பத்தை முதல்ல இணைக்கணும். எப்படிங்க தேவனுடைய சித்தத்தை முடிக்கலாம்ன்றது? தேவன் இப்படி விரும்புற, நீ இதை விரும்பி அவரோட இணைச்சுக்கோ. இதுதான் ஜெபத்தினுடைய முதல் ஸ்டெப். இல்லையா? அவரும் நினைச்சிருப்பாரு, நீ ஒரு நினைச்சிட்டு இருப்ப. அவர் ஒரு வழியும் போவார், நீ ஒரு வழியும் போவார். ஜனம் கேட்கப்படுமா? ஜனம் கேட்கப்படாது. ரெண்டு பேரும் ஒரு பட்டு ஒரு வழி நடந்தாதான் நடந்து போகணும். அப்ப தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தோடு கூட நீங்க இணைஞ்சுக்கீங்க. பெரிய திட்டம் ஒண்ணு இருக்குது, சொல்லுங்க. பத்தியா பெரிய திட்டத்தை வாயிரம் கூட சொல்ல முடியாது. பெரிய திட்டம் இருக்குது, பெரிய உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தர் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்க. அதை நிறைவேறி முடிவு வரைக்கும் நம்முடைய ஜீவன் போங்க. அப்ப இந்த திட்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நீங்க அவரோடு கூட இணைஞ்சிடணும். முதல்ல என்ன செய்யணும்? அவருடைய நினைவும் உங்களுடைய நினைவும் ஒன்னா சேர்ந்துடும். அவர் என்ன நினைக்கிறாரு? உங்களை குறிச்சு உயரமா நினைக்கிறார். சொல்லுங்க, எப்படி நினைக்கிறாரு? அவருடைய திட்டத்துக்காகத்தான் நான் பூமிக்கிறது, அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு தான் இந்த பூமிக்கு சொல்றாங்க இல்லையா? பட்டியல்ல புஸ்தக இதோ தேவனே ஒரு சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எதுக்கு வர்றாரா இயேசு? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. அப்ப நாம கிறிஸ்துவ இல்ல, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம், அவருடைய விருப்பத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம். இப்ப விருப்பமும் தெரியல, அவருடைய சித்தமும் தெரியல, ஆனா பெருசும் தெரியுது. அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், நோக்கம் பெருசும் தெரியுது. நான் என்ன செய்யணும்? ஒண்ணு செய்ய வேண்டாம், அவரோட இணைஞ்சுட்டா போதும். அவரோடு கூட இணைஞ்சுட்டா போதும். செடியோடு கூட கொடி இணைஞ்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? கொடி கொடுக்க ஆரம்பிச்சு. எப்படி இணைகிறது? அவருடைய நினைவோடு கூட உங்களுடைய நினைவு இணைய வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இணைஞ்சு நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேச. இதுதான் முதல் பாடம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூகேஜி. அப்படி இருந்து யூகேஜிக்கே நீங்க வரல, அப்படி எப்படி நான் பிளஸ் 2 கொண்டு போறதுங்களா? பிஹெச்டி எப்படி முடிக்க வைக்கிறது? இணையணும், அவருடைய நினைவோடு கூட இணையணும். இணைகிறதுக்கு ஒரே வழி, ஆவியில நிரம்பி நல்லா அட்டையும் பாஸ். எத்தனை பேரை ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்க நீ காலையில்?
இந்திய பாஷையில எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுது? ஜெபமே பண்றது. அப்புறம் எப்படி திட்டம் நிறைவேறும்? பெட்ரோல் எல்லாம் வண்டி எப்படி ஓடும்? ஆசை இருக்குது சர்ச்சுக்கு சீக்கிரம் போய் ஓடணும், ஆனா பெட்ரோல் போடலையே வண்டியில. வண்டி இருக்கு, எப்படி வரும்? சார்ஜும் போடல, பேட்டரி எப்படி வரும் வண்டி? ஆனா ஆசை இருக்கு. வண்டி அங்கேயே இருக்கு. வண்டி எங்க இருக்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, நூற்றுல கூட இல்ல, அப்படியே இருக்கு. நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜாப் பண்ணும் போது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தையே அவரால் செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னா எவ்வளவு முக்கிய பேரியுமா அந்நிய பாசைங்கிறது? ஜாப் பண்ணும்போது பேச முடியும், சரிங்களா? ஒரு பாசையும் 2 பாசையும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க பேசுறால் மாத்திரமே எங்களுடைய பெரிய ஒரு பாத்திரம் கொடுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கவனிச்சீங்களா? ஒரு பொம்பளை முன்னாடி நின்று இயேசுவை பத்தி தைரியமா சொல்ல முடியல. பிஃபோர் பெண்டிகாஸ்ட் முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. எந்திரிலா ஜெபம் பண்றான்னு சொல்லி ஆண்டு தட்டி தட்டி எழுப்பக்கூடாது. 1 மணி நேரம் இப்போ ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இயேசுநாதர் என்ன பண்றாரு? அவங்க கிட்ட கெஞ்சறாரு. அவன் என்ன பண்றான்? குடிக்க வந்தோடனே துண்டக்கான துணியை காட்டு ஓடுறான். நிக்க முடியல. பரிசுத்த வாழ்க்கையில நிக்க முடியல, ஜெப வாழ்க்கையில நிக்க முடியல, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்குள்ள சரியா வர முடியல. காரணம் என்னன்னா, இவருக்கு பண்ண பரிசுத்த ஆவிக்குள்ள வரல. ஆனா பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு பிறகு அவங்க பணி கடற்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. அந்நிய பாஷையில பேச 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 லேடி முன்னாடி இல்ல, முழு இஸ்ரவேல் முன்னாடி, ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி, யாரும் கொலை செய்யணும்னு சொல்லி இயேசு யாரு தூக்கி சிலுவையில் அடிச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்றாங்க, உள்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் கொலை சந்தித்தேன். அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? எலி மாதிரி இருந்தவன் புள்ளி மாதிரி பாயறான். எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு? நல்ல ஆவியில் இறங்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ண போது, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றது நல்லா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண போது 100% நீங்க தேவனுடைய விருப்பத்தின்படியே ஜெபம் பண்றீங்க. 100% பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய கடிவாளத்தை கொடுத்துடுறீங்க. அவர் என்ன பண்றாருன்னா உங்களை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய விருப்பத்துக்கு உங்களை நடத்த ஆரம்பிச்சிடறாரு. அவருடைய திட்டத்துக்கு நேரம் அவங்க நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பாதையில ஜெயந்தா, வெற்றி 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 வெற்றி, தோல்வியே கிடையாது. எதுக்கு அப்படின்னா உங்களுடைய இல்லாத மனுஷன் காட்டப்படுவாங்க. சொல்லுவாங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் எப்பொழுதும் ஜெபம். அதாவது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு நீங்கள் ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆவியில ஜெபம் பண்றவங்க மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியில ஈஸியா இயேசு கூட கனெக்ட் பண்ணி கூட்டி போயிடலாம். போச்சா? அப்படிதான் சொல்றேன். நீங்க அப்படி பேச பேச ஒரு தொடர்ந்து 1 வாரம் பேசலாம். என்ன நடக்குது பாருங்க, பேசுங்க. நான் உங்களுக்காக ஒரு டைம் இது வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறோம். 9 மணிக்கு மேல நாங்க உட்கார்ந்துருவோம். எங்களோட கனெக்ட் ஆகுறவங்க கர்த்தர் விசேஷமா ஒரு ஆசீர்வாதம். என்ன நடக்குது? முதல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். உங்களுடைய விசுவாசம் பணம் என்னாவே உயர ஆரம்பிச்சு. அப்புறம் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்குள் தேவன் என்னென்ன வரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த என்னாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுடைய ஊழிய ஸ்டார்ட் ஆயிடும். தேவன் எந்த நோக்கத்துக்காக, விருப்பத்துக்காக, திட்டத்துக்காக உங்களுக்கு பூமி கொண்டு வந்தாரோ அது அவரை
அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க மூலமா அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சுடுவாரு. இல்லையா? ஆசை இருக்குதா இல்லையா? தேவன் என்னை எதுக்காக கொண்டு வந்தாலும் ஆதார திட்டத்தை நோக்கத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இணைந்து கொள்ளுங்கள். வராதவங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கான்ஃபரன்ஸ் கால்ல எல்லாரும் டைம் பேசுவோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜெப குறிப்பு கொடுப்போம். அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஆவியில நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆவியில ஜெபம் பண்ணும் போது 100% தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுகிறோம். நாம தேவ சித்தத்தின்படி கேட்டா நிச்சயமா அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? அவருடைய ஜெபத்துக்கு தான் 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 பதில் வரும். தேவனோடு கூட ரகசியங்களை பேசுறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை கட்டி இருக்கப்படும். என்ன மாளிகை கட்டப்படும்? 1 கொரிந்தியர் 3:6 நீங்கள் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அப்ப அந்த மாளிகை என்ன ஆகும்னா விசுவாசங்க அஸ்திபாரத்தின் மேல நீங்க பேச 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 அப்படி என்ன ஆகும்? பில்டப் ஆயிட்டு படிப்படியா பில்டப் பண்ணி ப்ராக்ரஸ் சொல்றது தொடர்ந்து படிப்படியா 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 என்ன உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை உண்டான மனுஷனை நீங்க கட்டி எடுக்கிறீங்க. இவன் அஸ்திபாரத்தோடு நிற்கிறது கட்டணம். கட்டணத்து மேல என்ன அஸ்திபாரத்து மேல என்ன கட்டணத்தை கட்டி இருக்கணும். அது ஆவிக்குரிய மாளிகையா எல்லாரும் பிரமிச்சு பார்க்கத்தக்கதான மாளிகையா நீங்க எப்ப விளங்குவீங்க அப்படின்னா நீங்க ஆவியில ஜெபிக்கும் இல்லையா? சபை பாருங்க, என் வார்த்தையை கேட்டு 7 என் வார்த்தையை கேட்டு அதைப்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுது. இந்த வார்த்தையை கேட்டு இப்படி ஜெபம் பண்றவன் அவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செயல்படுகிறவன் எவனோ அவன் தான் புத்திசாலி. அவன் தான் கண்மலை மேல வீட்டை கட்டியிருக்கிறான். புயல் வரும்போது பெருவெள்ளம் வரும்போது அந்த வீட்டு மேல போச்சுனா அந்த வீடு கீழே விழாமல் தேவனுக்காக தொடர்ந்து ஒன்று நாம பிரகாசிக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. எழுதி பேசலாமா? இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. நீங்க அதுல கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆகும்போது 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம்னா அதை குறித்து பேசி நான் என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ்ல பேசுவோம். சொல்லுங்க. இருந்து நிற்போம். நம்ம ஜாப் உங்கள் எதிர்காலத்துக்காக பேச போறீங்க. உங்க மாளிகை கட்டப்பட வேண்டும். யாரெல்லாம் ஆத்மீக ஜீவன்களை துவண்டு போய் கிடைக்கிறீங்களோ அல்லது விழுந்து போய் கிடைக்கிறீங்களோ அவங்க திரும்பவும் மாசம் சொல்றது தான் விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுதல். அது ஜெப வாழ்க்கை போய் சொல்லப்படுது. தாவீது குடும்பத்தார் மீது எருசலேமின் குடிகளின் மீது என் விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியும் முற்றுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறதுக்கான ஒரு வழி என்னன்னா நீங்கள் ஆவியில நிலையை ஜெபம் பண்ணும் பொழுது அது நடக்குது. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணும். கர்த்தரே என்ன பண்றாருன்னா உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவா, உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுவார், உங்கள் கட்டுக்களை எல்லாம் உடைப்பார், உங்கள் வழிகள் புதிதாக திறக்கப்படும், நீங்கள் திரும்ப எடுத்து கட்டப்படுவீர்கள், தேவனுக்காக ஓடுவீர்கள், தேவனுக்காக பிரயாசப்படுவீர்கள். பவுல் சொன்னாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், காரணம் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுவேன். நீங்க பேச 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 அதிகமாய் பிரயாசப்பட முடியும், அவருக்காக ஓட முடியும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கைகளை மூடியும் கண்களை மூடி இப்ப எல்லாரும் பேச போறோம். விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவர்கள் மகமான வாசிகளை பேசுவார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் பேசுங்க. வாசல் அப்படிதான் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறீர்கள். பேசுங்க.